குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். லஞ்ச புகார்களுக்கு வாட்ஸ்அப் எண், சிஎம் விஜய் அறிவிப்பு. தமிழகத்தில் லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகள் குறித்து புகார் தெரிவிக்க வசதியாக வாட்ஸ்அப் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை அரசு அலுவலகங்களில் விளம்பரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து அரசு துறைகளுக்கும் தலைமை செயலர் சாய்குமார் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியதாவது: லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்கள் தொடர்பாக 9481800936 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம். லஞ்சம் கேட்டால் யாரிடம் புகார் தெரிவிப்பது என்பது உள்ளிட்ட தொலைபேசி விவரம் அடங்கிய தகவல்களை அனைத்து அரசு துறையினர், உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது இணையதளத்தில் வெளியிட வேண்டும். லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்கும் இடங்கள், தொலைபேசி எண்கள் பற்றிய விவரங்கள் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பிரதானமாக காட்சிப்படுத்த வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை போன் நம்பர், முகவரி ஆகியவை தமிழ், ஆங்கிலத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். அதன்படி லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ற வாசகத்துடன் ஊழல் குறித்த புகார்கள் அனுப்ப வேண்டிய இடமாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம் எண் 293, MKN தெரு, ஆலந்தூர், சென்னை 6,16,000 என்ற முகவரி இடம்பெற வேண்டும். அதேபோல் dvac@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரி வாயிலாகவும் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். 0442232109, 2232210885, 22310989, 22342142 ஆகிய தொலைபேசி எண்களிலும் புகார் தெரிவிக்கலாம் என்பதை அறிவிப்பு பலகையில் இடம்பெற செய்ய வேண்டும். இதை அந்தந்த கலெக்டர்கள், துறை செயலர்கள் உறுதி செய்ய வேண்டும். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முட்டுக்கட்டை போட்ட திமுக, முடிவை மாற்றினார் சிஎம் விஜய். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கொலை விவகாரத்தில் ஆளுங்கட்சியினர் தலையீடு இருப்பதால் போலீஸ் விசாரணை நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அப்போதைய திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இதற்கிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய மனு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதற்கு முன்னதாக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுகிறோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரிப்பதில் இருந்த முட்டுக்கட்டை தற்போது விலகியுள்ளது. மக்களுக்கு வீத லீடர்ஸ் வைக்கும் முதல் கோரிக்கை. அண்ணாமலை தலைமையிலான வீத லீடர்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை: கல்வி நிறுவனங்கள், கோவில்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் சென்னையில் மேற்கொண்ட கள ஆய்வில் 500 மீட்டருக்குள் பல டாஸ்மாக் கடைகள் இன்னமும் இயங்குவது உறுதியானது. தலைநகரிலேயே இந்த நிலை என்றால் பிற மாவட்டங்களிலும் இதே நிலை இருக்கக்கூடும். உங்கள் பகுதியிலும் இந்த 3 இடங்களிலிருந்து 500 மீட்டர் தூரத்துக்குள் இயங்கும் டாஸ்மாக் கடைகள் இருந்தால் அதற்கு முன் நின்று செல்ஃபி வீடியோ எடுத்து அருகில் உள்ள கல்வி நிறுவனம், கோவில் அல்லது பஸ் ஸ்டாண்டையும் வீடியோவாக பதிவு செய்து 2க்கும் இடையிலான தூரம் மற்றும் தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டு கூகுள் விண்ணப்பத்தில் அனுப்பி வையுங்கள் என கூறப்பட்டுள்ளது.
சொத்துக்களை காப்பாற்ற தாவிக்க செல்லும் துரோகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாஜிக்கள் மீது இபிஎஸ் கடுகடு. சட்டசபை தேர்தலில் அதிமுக அடைந்த தோல்வி குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடந்து வருகிறது. ஈரோடு, திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பழனிசாமி பேசியது குறித்து நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: அதிமுகவில் இருந்து வெளியேறி தாவிகவில் இணையும் பலரும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க பழனிசாமி முயன்றார் என தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிர்வாகிகளிடம் பழனிசாமி பேசினார். தீய சக்தி திமுகவை எதிர்த்துதான் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார். திமுக எதிர்ப்பை நம்மிடம் ஜெயலலிதா ஊட்டி வளர்த்தார். அவர்களை பின்பற்றி கட்சி நடத்தும் நான் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறேன். ஆனால் இன்று தங்கள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள ஆளுங்கட்சியான தாவிக செல்லும் சில துரோகிகள் என் மீது வீண் பழி போடுகின்றனர். அதில் துளியும் உண்மையில்லை. சுயநலத்துக்காக கட்சியை விட்டு ஓடியவர்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என கூறினார். மேலும் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் நின்றதால் தான் ஜெயக்குமார் வெற்றி பெற்றதாகவும் எப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் மீண்டும் அதிமுகவை அத்தொகுதியில் வெல்லும் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். இவ்வாறு அவர்கள் கூறினர். அமைச்சரவையில் இடம்பெறுமா கம்யூனிஸ்ட் கட்சி? இருவரிடையே முரண்பாடு. தாவேக அரசுக்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளில் காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் ஆகியவை அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருகின்றன. வரும் உள்ளாட்சித் தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் விரும்புகிறார். ஆனால் அக்கட்சியில் உள்ள திமுக ஆதரவு நிர்வாகிகள் சிலர் உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிட வலியுறுத்தி வருகின்றனர். தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் தளி ராமச்சந்திரன், நாகப்பட்டினம் மாரிமுத்து ஆகியோர் விரும்புகின்றனர். அவர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கும் வீரபாண்டியன் பச்சை கொடி காட்டியுள்ளார். இதுகுறித்து வீரபாண்டியன் கூறுகையில், தாவேக அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறும் சூழல் வரும். அதற்கான காலம் கனிந்து வருகிறது. அந்த சூழல் வரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நம் கட்சி எம்எல்ஏ அமைச்சராகலாம். அந்த காலம் நெருங்கி வருகிறது என்றார். அதே நேரத்தில் தாவேக அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கும் மற்றொரு கம்யூனிஸ்ட் கட்சியான மார்க்சிஸ்ட் அமைச்சரவையில் இடம்பெற மறுத்து வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கூறுகையில், தாவேக அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டோம் என முடிவெடுத்து ஏற்கனவே 2 கட்சிகளின் மாநில செயலர்களும் அறிவித்துவிட்டோம். தற்போது எந்த அடிப்படையில் வீரபாண்டியன் கூறினார் என்பதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் முரண்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வரும் 20ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நடக்கிறது. அதில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புதிய கட்டுப்பாடு விதிப்பு. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களில் குரூப் ஏ விஞ்ஞானிகள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். அவர்கள் யாரேனும் இடையில் தங்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தால் திட்டப்பணியில் தொய்வு ஏற்படும். குறிப்பிட்ட காலத்திற்குள் திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போகும். எனவே இஸ்ரோ விஞ்ஞானிகள், மூத்த ஊழியர்களின் ராஜினாமா, விருப்ப ஓய்வு விவகாரத்தில் மத்திய அரசின் விண்வெளி ஆய்வுத்துறை புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களில் ஈடுபடும் குரூப் ஏ பிரிவு விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப பணியாளர்கள் விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா கடிதம் கொடுத்தால் வழக்கமான நடைமுறையின்படி அதை ஏற்கக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் அவர்களின் கோரிக்கையை இஸ்ரோ இயக்குநர்கள் நேரடியாக விண்வெளித்துறைக்கு அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மத்திய விண்வெளித்துறைதான் இறுதி முடிவெடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் தூஃபான் போதை கும்பலை வேட்டையாட ரெடி. கேரளாவின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா நமது முதல்வர் விஜயை சந்தித்தார். போதை கடத்தல் கும்பலை ஒழிக்கும் ஆபரேஷன் தூஃபான் தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி முதல்வருடன் கலந்துரையாடினார். இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் ஒத்துழைப்பையும் அவர் கூறினார். தமிழக கேரள எல்லையில் போதையை ஒழிக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் இந்த ஆபரேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். Kerala government has already started Operation Tufan. It's a narco hunt, and for last 43 days we are successfully organizing this program. More than 6,000 people were arrested and 5,500 cases were booked, and more than 100 people are still in the jail. Their properties were confiscated by the government.
drug menace is the biggest issue not only in any state, everywhere in the country. So we came here to seek the help of the Chief Minister for helping us in the borders. Last week there was a meeting of the DGPs. All the DGPs of the 5 states were there. And we discussed and we made a plan how to wage war against this drug mafia. And today we discussed with the Chief Minister about the various aspects of the operation. He fully supported the Operation Tufan. He said that the entire Kerala-Tamil Nadu border will be in totally sealed, and both the states will, the police forces of both the states will work in hand to nab those people who are trying to give or sell the drug materials in both the states. I am very thankful to the Chief Minister Vijay. He has taken a strong decision in Tamil Nadu also. கேரளாவில் முதல்வர் சதீஷன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு போதை புழக்கத்தை ஒழிக்கவும் கடத்தல் நெட்வொர்க்குகளை அழிக்கவும் ஆபரேஷன் துஃபாரை தொடங்கியிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5500 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. 100 பேர் சிறையில் உள்ளனர். அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதை ஒழிப்பில் தென்னிந்திய மாநிலங்களின் பங்களிப்பையும் எதிர்பார்க்கும் கேரளா கடந்த வாரம் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா மாநிலங்களின் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆபரேஷன் தொடர்பாக ஆலோசனை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக கர்நாடக முதல்வர் சிவகுமாரை கேரள அமைச்சர் ரமேஷ் சந்தித்தார். தற்பொழுது தமிழக முதல்வரையும் சந்தித்து ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார். இரண்டாக உடைந்தது பாகிஸ்தான். பலுச்சிஸ்தான் தனி நாடாக அறிவிப்பு. நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி அந்நாட்டு அரசுக்கு எதிராக நீண்ட காலமாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சமீப நாட்களாக போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பாகிஸ்தானிலிருந்து பலுச்சிஸ்தான் சுதந்திரம் பெற்றுவிட்டது. இனி இது தனி நாடு என்ற தகவல் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கென தனி தேசிய கொடி, தேசிய கீதம், புதிய நாணயத்தையும் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஐநா சபை மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என பலுச்சிஸ்தான் போராட்டக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுடெல்லியில் தங்கள் தூதரகத்தை அமைக்க இந்தியா அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாக உள்ள பலுச்சிஸ்தான் தன்னிச்சையாக தனி நாடாக அறிவித்துக் கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.